ஞானத்தால் ஒளித்திடில் ஒளித்திடில் நின் திருவானை கண்டாய். நின் திருவானை கண்டாய். நீ ஒருவர்க்கும் மெய்யனல்லை. நீ ஒருவர்க்கும் மெய்யனல்லை. அளித்தெங்கும் அளித்தெங்கும் நாடு நகரமும் நாடு நகரமும் தம் உடை தீவினை தம்முடை தீவினை தீர்க்கலுற்று தீர்க்கலுற்று தெளித்து வலம் செய்யும் தெளித்துவளம் செய்யும் தீர்த்தமுடை தீர்த்தமுடை திருமாலிரும் சோலையந்தாய். திருமாலிரும் சோலையந்தாய். பூமா முகுந்தன் உனக்கு உனக்கு பணி செய்திருக்கும் செய்திருக்கும் தவமுடையேன் நம்முடையேன் இனி போயொருவன் நீ போய் ஒருவன் தனக்கு பணிந்து மக்கு பணிந்து கடைத்தலை நிற்கை தலை நிற்கை நின்சாயை சாயை அழிவு கண்டாய். அழிவு கண்டாய். புனத்தினை கிள்ளி உனத்தினை கிள்ளி புதுவவி காட்டி இது அவி காட்டி உன் பொன்னடி வாழ்க என்று உன் பொன்னடி வாழ்க என்று இலக்குறவர் எனக்குறவர் புதியதுண்ணும் புதியது உண்ணும் எழில் மாலிரும் சோலையந்தாய். எழில் மாலிருஞ்சோலை என்றாய். ஸ்ரீனிவாசியுண்ணி காதம் பலவும் திரிந்துழன்றேற்கு அங்கோர் நிழலில்லை நீருமில்லை உன் பாத நிழலல்லால் மற்றோர் உயிர்ப்பிடம் நானெங்கும் காண்கின்னிலேன் தூது சென்னாய் குரு பாண்டவர்க்காய் அங்கோர் பொய்ச்சுற்றம் பேசிச் சென்று பேதம் செய்து எங்கும் பிணம் படுத்தாய். திருமாலிரும் சோலையந்தாய். காயத்ரி காதுமெழ கண்ணநீரும் நில்லா உடல் சோர்ந்து நடுங்கி குரல் மேலுமெழ மயிர் கூச்சுமர என தோள்களும் வீழ்வொழிய மாலுகளால் நிற்கும் என் மனமே உன்னை வாழ தலப்பெய்திட்டேன் சேருகளா நிற்கும் சேருகளால் நிற்கும் நீள்சுனை சூழ் திருமாலிரும் சோலையந்தாய். விஜயகாரம் எருத்து கோடியுடையானும் பிரமனும் இந்திரனும் மற்றொருத்தரும் இப்பிறவி என்னும் நோய்க்கு மருந்தறிவாருமில்லை மருத்துவனாய் நின்ற மாமணிவண்ணா மறுபிறவி தவிர திருத்தி உன் கோயில் கடை புகைப்பை
திருமாலிரும் சோலையந்தாய். திருமாலிரும் சோலையந்தாய். ஸ்ரீனிவாஸ் గారు அக்கறை என்னும் அக்கறை என்னும் மனத்த கடலுள் அழுந்தி அனத்த கடலந்தி உன் பேரருடால். உன் உன் பேரருளால் பேரருளால். அவர் ஸ்ரீனிவாஸ் சொல்லிட்டுருக்காரு. இக்கரையேறி எக்கரை ஏறி இழைத்திருந்தேனே இழைத்திருந்தேனை அஞ்சேல் என்று கைகவியாய். அஞ்சேலென்று கை கவியாய் சக்கரமும் சக்கரமும் தடக்கைகளும் தடக்கைகளும் கண்களும் கங்களும் பீதகவாடையுடும் பீதகவாடையுடும் செக்கர் நிறத்து சக்கர் நிறத்து சிவப்புடையாய். சிவப்பொடியாய் திருமாலிரும் சோலையந்தாய். திருமாலிடம் சோலையந்தாய். அடுத்தது காயத்ரி சொல்லுங்கம்மா. எத்தனை காலமும் எத்தனை காலமும் எத்தனை ஊழியும் எத்தனையூழியும் இன்றொடு நாளையென்று இன்றொடு நாளையன்றே இத்தனை காலமும் இத்தனை காலமும் பொய்க்கிரிப்பட்டேன். பொய்க்கிரிப்பட்டேன். இனி உன்னை போகலொட்டேன். இனி உன்னை போகலொட்டேன். மைத்துனன்மார்களை மைத்துனன்மார்களை வாழ்வித்து வாழ்வித்து மாற்றலர் மாற்றலர் 100 வரை கெடுத்தாய். 100 வரை கெடுத்தாய். சித்தம் நின்பால தரிதி என்றே சுத்தம் நின்பாலதரி அறுதியன்றே திருமாலிரும் சோலையந்தாய். திருமாலிருஞ்சோலையந்தாய். பூமா சொல்லுங்கம்மா. அன்று வயிற்றில் அன்று வயிற்றில் கிடந்திருந்தே இடந்திருந்தே அடிமை செய்யல் அடிமை செய்யல் ஊற்றிருப்பன். ஊற்றிருப்பன். இன்று வந்து இன்று வந்து இங்குன்னை கண்டு கொண்டேன். இங்கு உன்னை கண்டு கொண்டேன். இனி போக விடுவதுண்டே. இனி போக விடுவதுண்டே. சென்றங்கு வாணனை ஒன்றங்கு வாணனை ஆயிரந்தோடும் 1000 தோலும் திருச்சக்கரமதனால் திருச்சக்கரம் அதனால் தென்றி திசை திசை தென்றி திசை திசை வீழச் செற்றாய். வீழச் செற்றாய். திருமாலிரும் சோலையந்தாய். திருமாலிருஞ்சோலையந்தாய். வேறு யாரும் ஸ்ரீதர் சொல்றியா சுவாமி? ஸ்ரீதர் சொல்றா? சொல்றேன் சுவாமி, சொல்றேன். சென்றுலகம் சென்றுலகம் உடைந்தாடும் சுனை உடைந்தாடும் சுனை திருமாலிரும் திருமாலிரும் சோலை தன்னுள் நின்ற பிரான். சோலை தன்னுள் நின்ற பிரான். அடிமேல் அடிமை திறம் அடிமேல் அடிமை திறம் நேர்பட விண்ணப்பம் செய். நேர்பட விண்ணப்பம் செய். கொன்றிகள் மாடம் கொன்றிகள் மாடம் பொலிந்து தோன்றும் பொலிந்து தோன்றும் புதுவைக்கோன் புதுவைக்கோன் விட்டு சித்தன். விட்டு சித்தன். ஒன்றினோடொன்பதும் என்னமாமா? ஒன்றினோடொன்பதும் ஒன்றினோடொன்பதும் பாடவல்லார் பாடவல்லார் உலகமளந்தான் தமரே. உலகமளந்தான் தமரே. துக்கவனை துனக்கு துக்கமனைத்துனக்கு காதம் காலும் எருத்து காதம் காதும் எடுத்து அக்கரையத்தனை அக்கரையத்தனை அன்று சென்று சென்னி. அன்று சென்று சென்னி. பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்.
ஆழ்வார் திருமாலிரும் சோலைங்கிற திவ்ய தேசத்தை அனுபவிக்கிறார். அங்க அந்த திவ்ய தேசத்தில் இருக்கின்ற எம்பெருமான் எவ்வாறாக எழுந்தருளி உள்ளான், அவன் அவன் விஷயத்தில் நம்மளுடைய சரீரம் அது காலுமிழா கண்ணநீரும் நில்லா உடல் சோர்ந்து நடுங்கி குரல் மேலுமிழா மயிர் கூச்சுமரா எனதோள்களும் வீழொழியா என்று நமக்கு கால்களாட்டம் அது கண்ணீர் அப்படியே பெருகிறது, இடைவிடாமல் பெருந்துட்டே இருக்கு. சரீரம் ஒரு ஒரு பரவசத்தோட இருக்கிறது, தடுமாறுறது. அந்த எம்பெருமான் விஷயத்தை கேட்டுட்டே மயிர் கூச்சல் வருது, அந்த தோள்கள்லாம் பயங்கரமா இருக்கு. என்னுடைய மனசானது உன்னுடைய உபகாரத்தை நினைத்து அது பைத்தியமே பிடிச்சிடுத்து. இப்படி உன்னை அனுபவிப்பதற்கு நான் இந்த மாதிரி ஒரு பாக்கியத்தை பெற வேணும் என்று ఆళ్వార్ சொல்றார். ఈ 5వ పాసురంలో తిరుమాలిరం సోలి దివ్యదేశం అత్యద్భుతంగా అక్కడ ఉన్నది. స్వామిని మనం ఎలా సేవించాలి అంటే కులశేఖర ఆళ్వార్ చెప్పిన రీతిగా బద్ధేన అంజలిన నతేన శిరసా అని కులశేఖర ఆళ్వార్లు ఈ ప్రకారంగా నేను సేవించాలి అంటారు. అదే ప్రకారం ఇక్కడ కూడా ఆళ్వారులు కాలుమిళ కన్ననీరు నిల్ల ఉడల్ సోర్దు నడుంగి అని చెప్పిన రీతిగా మన యొక్క కాళ్ళు కానీ అదే ప్రకారం ఆ కన్ననీరు అలా బొటబొట ఆ కళ్ళ నుండి నీళ్లు రాలుతూ ఉండాలి. శరీరం ఒక పరవశంతో ఉండిపోవాలి. అది అంటే ఆ పరవశం చేత భగవత్ పరవశం చేత దానికి ఏం తెలియదు శరీరానికి. అలాగే మయ్యిరు కూర్చుమెరా అన్నప్పుడు నిక్కబడుచుకోవాలి మన యొక్క వెంట్రుకలంతా కూడా. అలాగే స్వామికి ఆ తోள்களும் వీழ்వొழிయా అని చెప్పిన రీతిగా ఆ భుజము ఇవన్నీ కూడా చాలా ఉండాలి. నా యొక్క మనస్సు నువ్వు చేసేటి ఉపకారాన్ని స్మరించుకొని పిచ్చి పట్టినట్టు అయినది అని చెప్తున్నారు ఆళ్వార్లు. తర్వాత అక్కరయన్నమనే పాశురంలో భగవంతుడు ఆ తిరుమాలిరం సోலை విదేశంలో వేంచేసి ఉన్నాడు. ఆ తిరువాళి ఆళ్వాన్ అని చెప్పిన రీతిగా చక్రతాళ్వార్లు విశాలమైనటువంటి స్వామివారి యొక్క దివ్య కరములు, స్వామివారి యొక్క దివ్యమైనటువంటి నేత్రములు, పీతాంబరము ఇవన్నీ కూడా అంటే ఎర్రగా ఉన్నాయి. కానీ స్వామివారి యొక్క దివ్యమంగళ విగ్రహం అనేది అది నల్లగానే ఉంటుంది. ఈ సంసారం అనేటువంటి సముద్రంలో మనం అందరం కూడా కొట్టుమిట్టాడుతున్నాం. అటువంటి వాళ్ళకందరి కూడా అభయప్రదానం ఇస్తున్నాడు స్వామి తిరుమాలిరేశ్వర దివ్యదేశంలో వేంచేసి ఉంది అని పాసురం యొక్క తాత్పర్యం. అంటే இப்போ திருவாழி ஆழ்வான் எம்பெருமானுடைய திருக்கைகள், எம்பெருமானுடைய திருக்கங்கள், எம்பெருமானுடைய திருப்பீதாம்பரம் எல்லாமே செவ்வார நிரம்பு, அதாவது அவ்வளோ ஒரு சக்கச்சவேன்னு இருக்கின்றதாம். ஆனா எம்பெருமானுடைய ஸ்வரூபமானது கருப்பாவே இருக்கு. இந்த சம்சாரத்துல எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா. அப்பேற்பட்டவர்களை பயப்படாதே என்று இங்க பெருமாள் நமக்கு அபயத்தை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தினுடைய தாற்பயம். 6வது பாசுரத்துல மருத்துவனாய் நின்ன மாமணி வண்ணா மறுபிறவி தவிர திருத்தி, லோகத்துல டாக்டர் கூட கையெழுத்துடுவான், இனிமே பெருமாள் தான் கதி அப்படின்னு சொல்லிடுவான் பாருங்க. அந்த மாதிரி
இங்க மருத்துவனாய் நின்ன மாமணிவண்ணா மறுபிறவி தவிர திறத்தி எம்பெருமானே, இனிமே எனக்கு எந்த விதமான ஒரு ஜன்ம வேண்டாம், பிறப்பு வேண்டாம். நான் எப்பொழுதுமே உன்னுடைய கோயில் வாசல்ல இருந்துன்னு உன்னை சேவிச்சுட்டே இருக்கிறேன். அந்த மாதிரி அனுகிரகம் பண்ணு அப்படின்னு சொல்றார். ఈ పాసురంలో 6వ పాసురంలో తిరుమాలిరం శౌర్య దివ్యదేశంలో భగవంతుడు ఏం చేసి ఉన్నాడు? ఆ మరుత్తువనాయ నిన్న మామణివಣ್ణ అని చెప్పినప్పుడు ఒకానొక సందర్భంలో అతడే పెద్ద భగవంతుడే పెద్ద ఒక వైద్యుడిగా ఆయన వచ్చి అందరినీ కాపాడాడు. అంచేత అలాగే మరుజన్మ లేకుండా ఉండాలని చెప్పి ఈ పాసురాన్ని ముగిస్తున్నారు. ఇలా ఎన్నో సంవత్సరాలు 8వ పాసురంలో ఎత్తన కాలము ఎత్తన యూழிయం ఇన్నుడు నాడయన్నే అని చెప్పినప్పుడు ఎన్నో జన్మలెత్తాను, కానీ ఈ మానవ జన్మనెత్తిన తర్వాత నిన్ను వదిలిపెట్టి ఉండలేను. అది మాత్రం కాదు, నీవు పాండవులందరినీ కూడా రక్షించావు. ఆ ప్రకారంగా నా యొక్క మనస్సు కూడా నీ విషయంలో అది చాలా శ్రద్ధగా ఉన్నది అని చెప్పడంలో తాత్పర్యం. பெருமாள் அவர் பல அவதாரங்கள் எடுத்துருக்கா. எத்தனை மகாபிரளயங்கள், எவ்வளவு ஒரு கால விசேஷம். ஆனாலும் சர்வரக்ஷகனா இருக்கின்ற உன்னை நான் எப்படி போக விட்டுடுவேன்? பாண்டவர்களுக்கெல்லாம் நீ எவ்வளவோ சகாயத்தை பண்ண, எனக்கும் அந்த மாதிரி சகாயம் பண்ணணும்னு சொல்லி என்னுடைய மனசு ஒன்னையே நினைச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்ற. 9வது பாசுரத்துல அன்று வயிற்றில் கிடந்திருந்தே, அதாவது அன்று வயிற்றில் கிடந்திருந்தே, சோனிதபுரத்துல பாணாசுரனுடைய 1000 தோள்களும் திக்குக்கள் தோறும் சிதறி விழும்படி திருவாழியாலே நிரசித்தவனாய் திருவாடிலும் சோலைமலை அப்படின்னு சொல்லி இருக்கிற சர்வசுவாமியா, தாயார் கர்ப்பத்துல கிடக்கிற அக்காலத்திலே உனக்கு அடிமை செய்ய துணிந்திருப்பேன். அதனால திருமலையில் நீ எழுந்துள்ளிருக்கின்றாய் என்று அன்று வயிற்றில் கிடந்திருந்தே அப்படின்னு சொல்லி సింపుల్ తాత్పర్యం అది. ఈ పాసురంలో భగవంతుడు అన్ని చోట్ల వ్యాపించి ఉన్నాడు అనే విషయాన్ని చెప్పడం జరుగుతున్నది. 10వ పాసురంలో శండ్రులహం కుడెందాడుం సునై పాసురంలో అద్భుతమైనటువంటి దివ్యదేశం తిరుమాలిరం శోలై. ఆ తిరుమాలిరం శోల యొక్క వైభవాన్ని పెరియాళ్వార్లు వర్ణిస్తూ ఉన్నారు. ఎవరైతే చదువుకున్న వాళ్ళో చదువుకున్నటువంటి వాళ్ళో అందరూ కూడా అక్కడ పోయి భగవంతుని ప్రార్థించాలి. అంచేత ఎవరైతే ఈ 10 పాసురాల్ని కంఠస్థం చేసి చెబుతారో వాళ్ళు ఉలహమళందాన్ తమరే, ఈ 3 లోకాలంతా కూడా కొలిచినటువంటి భగవంతుడికి దాసుడుగా అవుతారు అని చెప్పి ముగిస్తున్నారు. இந்த பலஸ்ருதி பாசுரத்துல திருமாலிரும் சோலை என்கிற திவ்யதேசம் மிக அழகாக இருக்கின்றது. ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு தலைவராயிருக்கக்கூடிய பெரியாழ்வார் கற்றோரும் மற்றோரும் சென்று ஆழ விழுந்து நீராடான் என்னுள்ள சுனைகளாலே சூழப்பட்ட தெற்கு திருமலையில அந்த எம்பெருமான் விஷயத்துல யாரு பிரீத்தியோட செயல்படுகிறார்களோ, யாரு பிரீத்தியோட இந்த பாசுரங்களை பாராயணம் பண்றாளோ அவர்கள் 3 லோகங்களையும் அளந்து கொண்ட அவனுக்கு அடியாராக பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தை முடிக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான திவ்யதேசம். ஸ்வஸ்தி.
ஆழ்வார் திருவடிகளே சரணம்.